பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எப்போதுமே தெரியும், எப்பயுமே நாங்க இயற்கையான ஒரு விஷயத்த நாங்க காட்டுவோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு இயற்கையான ஒரு இடத்தை தான் வந்திருக்கோம். வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற, அதாவது சந்திவழி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆத்தங்கரைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. சூரியன் இப்போதான் மறைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு நாங்க காட்டுவோம், நாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியாக 5 மணி தான். 5 மணிக்கே எப்படி பாருங்களா, சூரியன் இப்போ தான் வரைஞ்சு கொண்டு இருக்காரு. ஸோ எப்படி பார்த்தீங்களா அடிக்குது அப்படின்னு, ஒரு ஷைனாக ஒரு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா இருக்குது. எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரையில உண்மையாகவே இயற்கைக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். காலையில் போனால் கடற்கரையில் சூரியன் உதிக்கிறத பார்க்கலாம், மாலையில் ஆத்தங்கரைக்கு வந்தால் சூரியன் மறைகிறத பார்க்கலாம். உங்களுக்கும் நம்மளோட பிஹைண்ட் மீ நேயர்களுக்காகவும் காட்டும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்து ரசிங்க. கேட்டீங்கன்னா 4 வயலுக்கு நடுவில் இருக்கேன் அப்படிதான் சிரிப்பீங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த வயலுக்கு நான் நிறைய தடவை சின்ன வயசில் இந்த ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற மாதிரி இருக்கும்போது அம்மாவுக்கு தெரியாமல் களி எடுக்க வந்துருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வரக்கூடாது, போகக்கூடாது, சின்ன வயசில் போகக்கூடாது, பேய் நிற்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். கேட்கல. ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ன செய்கிற களி எடுத்து இந்த யானை ஆக்கட்ட பொம்மை இப்படிலாம் செஞ்சு சும்மா விளையாடுற மாதிரி இருக்கேன். இப்போ இது இந்த வயல் இடப்போகத்தில் செய்கிறன்ற ஒரு ரீசனால் இப்போது இந்த புல் இதால் இந்த மாட்டுக்கா வேண்டி இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் தண்ணி தான் நிற்கிறது. இப்போ இடப்போகம்ன்ற இது வந்தால் தான் இதில் வெள்ளம்ன்றது செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கலாம் வருவாங்க. ஸோ இப்போதான் நாக்கில் காணையில் அந்த தோணிகள் தான் இது. இப்போ நாங்கள் தோணியிலேருந்து தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு நாள் தோணியில் போய் நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட தொடர்ந்துருங்க. இன்னும் வீடியோஸ் இருக்குது. இந்த ஆறை கடந்து போனால் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போவோம். அது மட்டும் இல்லாமல் பாதையில் பயணம் செய்து தான் போவாங்க. ஸோ அந்த பாதை உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ ஆகட்டும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் நம்மளுடைய பிஹைண்ட் மீ சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, பக்கத்தில் வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா தகவலுமே தெரியணும் அப்படின்னா. ஸோ உண்மையாகவே நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன வயசில் டிலு சொன்ன மாதிரி வந்து விளையாடுறதா இருக்கட்டும், களி எடுக்கிறதா இருக்கட்டும், சின்ன வயசில், அதாவது எங்களுக்கு ஒரு 5 வயசு 7 வயசு 8 வயசு அப்படி இருக்கும்போது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லிட்டு போங்க. ஸோ நிறைய பேர் இப்படியான இயற்கை எல்லாமே ரசிக்க முடியாமல் நிறைய பேர் வேறு இடங்கள்ல எல்லாம் இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு தங்களுடைய சொந்த ஊரை பிரிஞ்சுதான் இருப்பீங்கல்ல. சொர்க்கமாக இருந்தாலும் அது நம்மளுடைய சொந்த ஊரை போல வருமா, இல்லை தானே? ஸோ உங்களுக்கு என்னென்ன ஊர் சொந்த ஊருன்னு மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இப்படியான ஒரு வியூவை உங்களுக்கு காட்டணும்னு தான் நானும் டிலுவும் இன்னைக்கு நம்மளுடைய பிஹைண்ட் மீ நேயர்களுக்காக தரணும்னு இங்கே வந்திருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம பார்த்து அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிஹைண்ட் மீ நேயர்களுக்காக ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை தந்திருந்தோம். ஆமா, இயற்கையோட இணைப்பு ஒரு விஷயத்தை தந்திருந்தோம். அழகான ஒரு காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க காணொலியில நடிலோ. ஆமா, நம்ம எப்பவும் இயற்கையோட ஆட்டுவோம், இனி இயற்கையோட ஆட்டுவோம். ஆமா, அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்க தாரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட பேச்சுக்கு மறக்காம ஒரு சப்போர்ட் தாங்க. தொடர்ந்து பிஹைண்ட் மீ சேனலோட இணைந்துட்டே இருங்க.
ஸோ இன்னும் ஒரு அழகான ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறும் நாங்கள் டிலு பிரு. பாய்.